ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோர்களின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய என் குருமார்களின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். பணவரவு நன்றாக இருக்கும், தனவரவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் நினச்ச காரியங்களாக நடக்க போகுது. ஆனால் அந்த நினச்ச காரியங்கள் நடக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடணும்னு மாத்திரம் தான் இருக்குது. அது நீங்கள் சுலபமாக கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா கிடைக்கும். என்ன அக்கா பக்கத்திலோடு பழகிக்கோங்க, இல்லாட்டி அவங்களால விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் பார்த்துக்கோங்க. தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் அரசு காரியங்களில் இன்றைக்கி ஒத்தி வைக்கணும், கட்டாயமாக அதில் அலைச்சல் இருக்கும். லாப வருமானங்களுக்கெல்லாம் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் உதவியும் கிடைக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கலாம். தொழிலில் சில மாற்றங்களை செய்யணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு தோணுங்க. தைரியமாக அதை செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். இன்றைக்கி தராட்டாலும் அது பிற்காலத்தில் அது உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். ரிஷபம். உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள்லாம் நடக்க போகுது. மனம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. தனவரவு பணவரவு, கையில் பணப்புழக்கங்கள்லாம் அதிகரிக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். அதுக்காக இந்த பாபா படத்தில் ரஜினி அந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு விருப்பங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் தகுதிக்குரிய விருப்பங்களை ஒருமுகப்படுத்தி அதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விருப்பங்கள் நிறைவேறி மன மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே விருப்பங்களை அடிக்கடி மாற்றாமல் ஒருமுகப்படுத்தி ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அதை செய்து கொள்ளுங்கள். நண்பர்கள் சகோதரர்கள் பற்றியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் விஷயத்தில் பேரும் புகழும் உண்டாகும். அரசு விஷயத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. மிதுனம். பணம்லாம் நல்லா இருக்குதுங்க. தன வரவு பணப்புழக்கம் கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாக இருக்குது. பணம் வந்து போயிட்டுருக்கும், சூப்பராக இருக்குது. சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். உங்கள் பேச்சிலே ஒரு பெரிய தனித்துவம் ஏற்படும். நீங்கள் பேசுனீங்கனாலே உங்களோட பேச்சில் எல்லோரும் கவர்ந்து இழுத்துடுவீங்க. உங்கள் அந்த வாக்கு திறமையால் நீங்கள் நினச்ச காரியங்களெல்லாம் நினச்சபடி நடக்க போகிறீங்க. உறவினர்கள் உங்களுக்கு, அதுவும் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள்லாம் ஏற்படும். செல்வாக்கு நல்லா இருக்குது. தொழிலில் பேரும்புகழும் ஏற்படும். பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் லாப வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். இல்லாட்டி உங்கள் பணபலத்தை உபயோகித்து வருமானங்களை அதிகரிப்பதும் முதலீடுகளை அதிகரிப்பதுமாக இருப்பீர்கள். அதனால் இன்றைக்கி தொழில் குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. சிம்மம். கடகம். கடகம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாக செயல்பட வேண்டியிருக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் அதெல்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கு நீங்கள் முடிவு செய்வீங்க. அது செய்யுங்க. தைரியமாக செஞ்சீங்கன்னா பின்னால் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி கஷ்டப்பட்டால் நாளைக்கு பலன். அதனால் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள்லாம் செய்கிறதுக்கு சிந்தனைகள் வரும், செயல்படுத்துங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் வருங்க. அது சும்மா நொறுக்கு திரி மாதிரி அது அப்பப்போ வரும் போகும். அதை கண்டுக்கான விட்டுடுங்க. இறை வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் சகோதரர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்கள் பெறலாம். தொழிலில் செல்வாக்கு கூடும். புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெண் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலையும் சரி வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
வருமானங்கள்லாம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் அதை பற்றி ஒரு கவலையும் வேண்டாம். சிம்மம், ஊருக்கெல்லாம் ஓடிட்டுருப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் போல செலுத்துங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். உங்கள் பேச்சில் ஒரு கனிவும் முதிர்வும் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கவர்ந்து எடுப்பீங்க. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். புதிய ஆளாச்ச எப்படி பழகிறதுங்கிறலாம் யோசிக்காதீங்க. சிம்மராசிக்கு அதுதான் பிரச்சனை. யார்ட்டையும் டக்குன்னு பழக மாட்டாங்க, பழகினா விட மாட்டாங்க. ஆனால் பழகிறதுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அதனால் புதிய நபர்கள் வந்து அவங்களோட நல்லா பழகிக்குவாங்க, நல்லாயிருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்குது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மனம் விரக்தி அடையும், மனம் தனிமையடையும். கேது ராசியில் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லோரும் சகஜமாக பழங்கினீங்கனால அது ஒரு பரிகாரம் தான். அதுவும் இல்லையா, இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். நண்பர்கள் சகோதரர்களாக உதவிகரமாக இருப்பாங்க. அரசு விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். தொழிலில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுவாங்க. சில எதிர்ப்புகள்லாம் வரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் சமாளித்து வாழ்வதான வாழ்க்கை இந்த நாள், இனிய நாள். கன்னி, சுயசிந்தனை அதிகரிக்குங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. கொஞ்சம் கோவப்பட்டீங்க, அதாவது கணக்கு வழக்கெல்லாம் சரி வேறு வைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணிச்சுமை கூடும். கோவப்பட்டிங்கன்னா செய்கிற காரியத்தை திருப்பி செய்யணும். கணக்கு வழக்கெல்லாம் செய்யலைன்னா ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். திருப்பி உட்காந்து எல்லாம் 5 வருஷம் கணக்கு எடுத்து உட்காந்து வேலை வரங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கோவப்படாதீங்க. கணக்கு வழக்கெல்லாம் அப்டேட் பண்ணி வைங்க. அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார்கள். பெண்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் கண்ணியமாக இருந்துக்கணும். விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ நக்கல் இதெல்லாம் வேண்டாம். அது எப்போ அது எப்படி வெடிக்குன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பழகிக்கோங்க. இப்போ பொதுவாகவே பெண்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா அது இப்போ இருக்க கால சூழ்நிலையில் பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு நேரம் விளையாட்டாக இருப்பாங்க, ஒரு நேரம் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்குது. ஒரு இறை வழிபாடு அல்லது புண்ணிய யாத்திரை போயிட்டு வாங்க, மன நிம்மதி அடையும். வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற பயணங்களை எல்லாம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாம் செய்து வெற்றி காண போகிறீங்க. தொழிலில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீங்க. ஆனால் அது அவசரமாக அலட்சியமாக செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக செய்தீங்கன்னா செய்த காரியங்களை வெற்றியும் கிடைக்கிறதோட நல்ல லாப வருமானங்களும் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் இந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக செயல்படுங்க. அரசு விஷயங்கள்லாம் பிரச்சனை தருங்கிறதுனால இன்றைக்கி அதை உதவிங்க. ஊழியர்கள் உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பாங்க. பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. அதனால் தொழில் நல்லா இருக்க போகுது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அப்டேட் பண்ணி கொடுங்க, வழிகாட்டுங்க. சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு அப்பா வழிகாட்டியாக இருக்கிறது தான் நல்லது அப்பாவை. ஏன்னா அவன் தடுமாறும்போது நீங்கள் வழிகாட்டினீங்கன்னா அவங்களுடைய நண்பர்களாக பார்ப்பான். குழந்தைகளை பிரச்சனை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவனுக்கு தடுமாறும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், நம்ம குருவில் வந்துடுவாங்க. ஓகேயா, பார்த்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிக ராசிங்க, விருச்சிக ராசிக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது, அந்தஸ்து அதிகரிக்க போகுது, அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுது. லாப வருமானங்கள்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கும். முதலீடுகளில் கிடைக்கிற வருமானங்களை போட்டு பிற்காலத்துக்காக சேமிக்க உழைப்பீங்க. உறவினர்கள்ட்ட கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிக்கோங்க. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. வேற்றுமொழி பேசுகிற அந்நிய மாநிலத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அரசு விஷயத்தில் விரும்பிய காரியங்கள் நடக்கும். ஊழியர்கள் சக ஊழியர்கள் நன்றாக இருப்பார்கள். பெண்களும் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய திறமைகள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரப்போகிறது. உங்களுக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, தொழிலில் உங்களுடைய சமூக அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு கூடும். தொழிலையும் சரி சமூகத்திலையும் அந்தஸ்து நல்லாயிருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாக போகுது. வளர்ச்சிக்கான தேவையான மாற்றங்களை துணிச்சலாகவும் துரிதமாகவும் செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு
பலனை கொடுக்க போகுது. அரசு விஷயத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பாங்க. இல்லாட்டி எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன்னா பணவரவு எடுத்துக்கலாமே. நீங்கள் ஏதாவது பணம் வரணும்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா அதெல்லாம் வரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அடுத்தது மகரம். பணிச்சுமை கூடும். பணியில் அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பதனால உங்களுக்கு செல்வாக்கு கூடும். இவன்ட்ட எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான்டா, கஷ்டமான வேலையை கொடுத்தா கூட சூப்பராக செய்யலாம், கஷ்டப்பட்டாலும் கரெக்டான நம்ம எதிர்பார்த்த முடிவுகளை தரான அதிகாரிகள்லாம் அவங்கள ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட பாராட்டுவாங்க உங்களை செயல்திறனை. அதனால் அதிகாரிகளோட ஆதரவு இருக்கிறனால தொழில் நல்லாவே இருக்கும். அரசு விஷயங்களை இன்றைக்கி தவிர்த்துக்குவாங்க. ஊழியர்கிட்ட கொஞ்சம் அவங்க இஷ்டம் போல் விட்டு பிடிங்க, இல்லாட்டி கஷ்டப்படுவீங்க. குடும்பத்தில் கோபதாபத்தை குறைச்சிக்குவாங்க. நண்பர்கள் வேற்றுமொழி பேசுகிறவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, ஆதரவாக இருப்பாங்க. அவங்களால அனுகூலங்கள் உண்டாகும். இவங்களும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். இல்லாட்டி குழந்தைகள் வழிமாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கும்பராசினருக்கு இன்றைக்கி எதை எடுத்தாலும் வில்லங்கம் தான். வேலை பார்க்க போகிறீங்களா, வேலையில் பலு அதிகமாக இருக்கும். இதனால் செய்யாமல் இருந்த வேலையெல்லாம் உங்கள் தலையில் கட்டுவோம். அடுத்த வேலையெல்லாம் உங்கள் தலையில் கட்டுவோம். இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு தோணலாம். நல்லா ஒர்க் லோடு ஜாஸ்தியாகும். சரி, ஒர்க் லோடு தான் இருக்குது, நம்ம பாட்டு செஞ்சு முடிச்சு ஆளை விட்டோம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் வில்லங்கமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை, நீங்கள் கரெக்டாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யல நீங்கள் மேலே இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன அழுத்தம். இல்லாட்டி நீங்கள் செய்யக்கூடியதில் எல்லாம் சும்மா வீண் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்பீங்க, வீண் விமர்சனம் வரும். எல்லாம் பெரிய பண்ணிட்டேன், இதெல்லாம் அரை மணி நேரத்தில் பண்ணியிருப்பேன்பான். அவனை கொடுத்தா பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பானுங்க. ஆனால் ஒரு விமர்சனம், நீங்கள் இடத்த பண்ணிட்டேங்கிற மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு தானே சரியாயிடும். இறைவழியோட நன்மையை தரும். குடும்பத்தில் கோபதாபத்தையும் அதிகாரத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். பழைய விஷயங்களை பேசி கிளறாதீங்க. பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருந்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொடுக்க போகிறீங்க. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போங்க. மீனம். நீங்கள் நினச்சபடி நடக்கணும்னு நினைப்பீங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் தெளிவான திட்டங்கள் வேணும். இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு, இல்லை கல்யாணம் ஆனவர்னா துணையோட சப்போர்ட்டு, இப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் அதெல்லாம் நடந்துடும். அதனால் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்குங்கிற காரியம் இதை மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நிறைவேறும். அதனால் மன மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கடை வாங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யார்கிட்டையும் பகைமை பாராட்ட வேண்டாம். இல்லாட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்குது. எதிர்பார்த்த பணவரவெல்லாம் நல்லா வரும். குழந்தைகளுடைய செயல்பாடு நல்லா இருக்குது. பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா உங்கள் பேச்சுப்படி நடப்பாங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்னும் சகல சௌபாக்கியனை உங்களுக்கு தந்து காத்தல்வராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணவாய நமக.